போலீஸ். ஐயோ எஸ்கேப். ஏய் சிவா நில்லு நில்லுடா. சொல்றத கேளு நில்லு. இப்ப நீ என் கையில மாட்டு அப்புறம் அவ்வளவுதான். நில்லுடா. நிக்க போற இல்லையா? ஏய் நாலு இடத்துல திருடுறவனை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். உன்னை அவ்வளவு சீக்கிரத்தில் விட மாட்டேன். ஏன் தெரியுமா? திருடன் கூட காசையும் பொருளையும் தான் திருடுவான். ஆனா நீ இந்த போலீஸ்காரியோட மனசையே திருடுன. ஏய் உனக்கு எவ்வளவு தடவை சொல்றது என் பின்னாடி சுத்தாதனே. நீயா ஐ லவ் யூன்னு சொல்ற வரைக்கும் உன்னை நான் விடவே போறதில்ல. உனக்கு எனக்கு லவ்வா? நீ டிபார்ட்மெண்ட் பவர்ல வேலை செய்றவ, நான் எலக்ட்ரிக் பவர்ல வேலை செய்றவன். எங்க இருந்து ஒத்து வரோம்? லவ் இன்னைக்கு நேத்திக்கு வந்ததுன்னு நினைக்காத. நான் வயசுக்கு வந்தப்ப எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மைக் செட் போட வந்தியே, அன்னைக்கு உன்னை பார்த்து விழுந்தவதானா? தயவு செஞ்சு என்ன விட்டுறேன். கையெடுத்து கும்புறேன் தாயி. உன்னை பார்த்து 10 நாள் ஆச்சு. ஒரே ஒரு முத்தம் கொடுத்துரு, உன்னை நான் விட்டுறேன். முத்தம் தானே கொடுத்து தொலைக்கிறேன். மேல இருந்து எழுதுரு. ஓகே குடு. சீக்கிரம் குடு. நீ பாத்து நின்னா வெக்க வந்துரும். கண்ணு மூடு. ஹை கண்ணு மூட சொல்லி லேசா எஸ்கேப் ஆளனா? உனக்கு நம்பிக்கை இல்லனா இந்த மைக் நான் சம்பந்தம் இல்லாம மைக் குடுக்குறேன்னு பாக்குறியா? போலீஸ்க்கு தொப்பி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு எனக்கு மைக் முக்கியம். இந்தா இப்ப கண்ணு மூடு. ஏதோ சொல்ற. குடு. குடு. டேய் உன் மைக் எங்க விட்டுட்டு போறியடா? அது டம்மி மைக். ஒரிஜினல் மைக் என்கிட்ட தான் இருக்கு. நீயே வச்சுக்கோ. என்னைக்காவது என் கையில மாட்டாமல போற? அம்மாடி, உண்மையிலே நீ நல்லா பாடணுமா? நீ பாடும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்ஸ்ங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி உன்னை கோயில்ல பார்த்ததுலே யாரு நீ? என் பேரு ஜோதி. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். இந்த ஏரியாக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு. ஆஹா, எங்க இருக்கீங்க? சிவராம சாஸ்திரியில ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கேன். ஆஹா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கமா? பசங்களுக்கு பாட்டு சொல்லி தரியா? இல்லைங்க, சினிமால கோரஸ் பாடுறேன். கோரஸா? அதாங்க, சுசீலா மேடம் சித்ரா மேடம்லாம் பாடும்போது பின்னாடி எல்லாம் குரூப்பா பாடுவாங்களே. ஓஹோ, மெயின் பாட்டை அவங்க பாடுவாங்க, சுவிட்ச் பாட்டை நீங்க பாடுவீங்களா? நீயும் அவங்க மாதிரி மெயின் பாட்டு பாடணும். அதுவும் கூடிய சீக்கிரத்திலே பாடுவேன். தேங்க்யூங்க. டேய் சாலமா, என்னடா ஒளிஞ்சிட்டு இருக்க? வெளியில வாடா. இல்லம்மா, அது வந்து என்னடா ராத்திரி அன குடிச்சிட்டு உன் பொண்டாட்டிட்ட கலாட்டா பண்றியா? என்ன சிவாவை அனுப்பணுமா? ஐயோ சொல்லிடாதீங்கம்மா. சிவா தம்பிக்கு தெரிஞ்சதுன்னா என் கால ரெண்டே ஓடிச்சு அடுப்புல வச்சிருவாரு. இனிமே அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டோம்மா. அந்த பயம் இருந்தா சரிதான். இந்த ஏரியாவே சிவா ஒருத்தனுக்கு தான் பயப்படுதுமா. சிவா யாரு? என் பையன். இவங்கள மாதிரி ஆளுங்களுக்குலாம் அவன் தான் கரெக்ட். சரிங்க, எனக்கு ரெக்கார்டிங்க்கு நேரம் ஆயிடுச்சு, நான் புறப்படுறேன். மறுபடியும் கோயிலுக்கு எப்ப வருவேன்னு சொல்லு. உன் பாட்டை கேட்கணும் போல இருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. டேய் பிரதீப், அங்க பாரு.
சோக்கு ஃபிகர். சைலண்டா சுத்து போடுங்க, கரெக்ட் பண்ணலாம். ஏய் ஃபிகரை பார்த்தா ஃபேமிலி ஃபிகர் மாதிரி தெரியல. ராத்திரி 12 மணிக்கு தில்லா வெளியே வருது, இது ஃபேமிலி ஃபிகரா? நீ வேற. அப்போ இது அதுவா? அதேதான். இந்த மாதிரி பல ஃபிகருங்க கிளம்பி இருக்குதுங்க. ராத்திரி 12 மணிக்கு வெளியே வர வேண்டியது, எவனையாவது கரெக்ட் பண்ண வேண்டியது, மீட்டரை போட்டு போயிட வேண்டியது. வேண்டாம், என்ன விட்டுருங்க. விடலன்னா என்னடி பண்ணுவ? யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அவர்கிட்ட பண்ணுவேன். எவன்கிட்ட பண்ணுவேன்? கமிஷனர்கிட்ட பண்ணுவியா? கலெக்டர் கிட்ட பண்ணுவியா? சிவா கிட்ட பண்ணுவேன். சிவானாவா? அண்ணனுக்கு உனக்கு என்னமா வருவே? நான் சிவாவோட லவ்வர். இத முன்னாடியே சொல்ல கூடாதா? தெரியாம பேசிட்டோமா? நீங்க போங்கம்மா. அண்ணா மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க. சச்சா, எதுக்கு தான் நீ இதை கட்டிக்கிட்டு இன்னும் மாறி அடிக்கிறியா தெரியல. வாயா போலாம். டேய் இருங்கடா, ரிப்பேர் ஆச்சு, கார்ல போலாம். காரா வேண்டாம் சிவா, நாங்க நடந்தே உனக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவோம். நீ கார்ல பின்னாடி வாங்க. எதுக்குண்ணா? ஐயோ, ஏய், இன்னைக்கு என் கையில இருந்து நீ தப்பிக்க முடியாது. என்கிட்ட என்ன இல்லன்னு நீ அவளை பிடிச்சிருக்க. எவ்வளவு பிடிச்சிருக்கேன்? ஏய் போய் சொல்லாத. நடந்த எல்லா விஷயமும் என் காதுக்கு வந்துருச்சு. எவ்வளவு ஒருத்தி ஊருக்குள்ள உனக்கும் அவளுக்கும் ஏதேதோ இருக்குன்னு சொல்லிட்டு திரியறாளா? டேய் சொன்னா என்ன தப்பா? இந்த ஏரியால 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு கிழவி வரைக்கும் நான் தேவைதான். நீ கிழவிக்கு தேவைப்பட்ட கவலைப்பட மாட்டேன். வயசுக்கு வந்த ஒருத்தி சொல்றாளா நீ அவ லவ்வர்னு. லவ்வரா? அந்த விஷயத்தை கேட்டது என் மனசு சுக்குநூறா உடைஞ்சிருச்சு தெரியுமா? நீயே பாரு. தச்சி கையெடு. என் பின்னாடி சுத்தி இருக்க உன்னையே நான் லவ் பண்ணல. எவ்வளவு ஒருத்தியை நான் எப்படி லவ் பண்ணுவேன்? இந்த தில்லாலங்கடி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. நான் போலீஸ்காரி தெரியும்ல, ப்ரூஃப் இல்லாம எதுவும் பேச மாட்டேன். ஏய் உன்கிட்ட என்னடா சொன்னா? அப்படியே சொல்லுங்க. ஆமாண்ணா, ராத்திரில வந்துன்னு இருந்தது. யார் என்னன்னு கேட்டதுக்கு உங்க லவர்னு சொல்லுச்சு. துணைக்கு வீடு வரைக்கும் வரட்டுமான்னு கேட்டதுக்கு வேணான்னு சொல்லிடுச்சுண்ணா. அண்ணா, நீ செஞ்சதுலயே நல்ல விஷயம்னு சொன்னா அந்த பொண்ணை செலக்ட் பண்ணதுதானா? இதெல்லாம் உன்கிட்ட கேட்டாங்களா? இப்ப என்னப்பா சொல்ற? ஏய் உனக்கு அவ்வளவு தெரியல? தெரியும்ண்ணா. ஏய் சொந்த வீடுதான். மூஞ்சில பிடிச்சாங்க. அவ வீட காட்டுறானா வேற ஏதோ வீட காட்டுற? இந்த வீடுதான் அந்த காளி காட்டணும். உனக்கு ஃபுல்லா மப் ஏறிச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏய் பொம்பளைங்களை ஏய்னா சொல்லக்கூடாது. என்னங்க லேடிஸ் ப்ராப்ளம் வந்துரும். ஆமா, அது பேர் என்ன சொல்ல? கேட்டலாம். வாட்ஸ் யுவர் நேம்? இங்கிலீஷ்ல வேணா, நான் தமிழ்லயே கேக்குறேன். என்னங்க அம்மா? அடிப்போய்யா. எவடி அது? வீட்ல எவனாலும் வெளில வாங்கடி. இல்லனா வெளியில இருந்து உள்ள வாங்கடி. ஓ நீதானா அது? நான் யாரு எப்படிப்பட்டவன் தெரியாமலே என் பேர் யூஸ் பண்றியா? ஆமா, மைக் செட்டே இல்லாம ஊரெல்லாம் கச்சேரி பண்ணிட்டு இருக்கியா? ஹலோ, யார் நீங்க? யார பார்த்து என்ன கேக்குற? எங்கள் கைப்புள்ளை. குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது? ஏய் நீ யாரு என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாண்டி வந்திருக்கோம். வாயமுடை. ஏய் என்னடா பாத்து நிறீங்க? தூக்கி போட்டு உடைக்கடா. அடிங்க. யார்கிட்டவா? வேண்டாம், நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. மரியாதையா வெளியில போயிடுங்க. இல்லனா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏய் என்ன பயமுறுத்துறியா? எவங்கிட்ட சொல்வா? சிவா கிட்ட சொல்லுவேன். அந்த சிவா நான் தாண்டி. நான் யாருன்னே தெரியாம என் பேரை யூஸ் பண்றியா? அசிங்கமல்ல? காசுக்கு வந்து படுகிறவ கூட படுத்தவன் பேர் என்னன்னு கேட்டா பேரை சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாடி. எதுக்கடி தேவையில்லாம என் பேரை சொன்னா? சாரிங்க, அந்த நிலைமையில உங்க பேரை சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். அன்னைக்கு என் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் உங்க பேரை சொல்ல வேண்டியதா இருந்தது. கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட வந்து காப்பாத்திருப்பாருங்கிறது சந்தேகம் தான். ஆனா உங்க பேரை சொன்ன உடனே அவங்க என்ன விட்டுட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் எனக்கு கடவுள் தாங்க. என்ன சாக்கு போக சொன்னாலும் சிவா கிட்ட பர்மிஷன் வாங்காம பேரை யூஸ் பண்ணது தப்பு. ஓவர் பண்ணாத. கரெக்டா காரணம் சொல்லிட்டாங்கல்ல, வா.